போன வாரம் ஒரு முக்கியமான வேலையில இருந்தேன். முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் லேப்டாப்பை திறக்கும்போது என்னையும் அறியாம என் கை சமூக ஊடக பக்கங்களை தான் தேடுது. ம் அந்த ஒரு அழுத்தத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு ஒரு தானியங்கி செயல்பாடு மாதிரி. புரியுது. அப்போதான் யோசிச்சேன், நம்ம மனசுல இப்படி எத்தனை தானியங்கி நிரல்கள் ஓடிட்டு இருக்கு. நாம எழுதாத இந்த நிரல்களை நம்மளால மாத்தி எழுத முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. நம்மள பலரும் இதை உணர்ந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்துக்குவோம். ஆமா. இதுக்கு நம்மளோட இயல்பு, வளர்ப்பு, அனுபவங்கள்னு என்ன பல காரணம் இருக்கலாம். ஆனா நீங்க கேட்டதுதான் முக்கியமான புள்ளி. என்னது? இத ஒரு பார்வையாளரா பார்க்காம இதோட வடிவமைப்பாளரா நாம மாற முடியுமா? நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு நாமே ஒரு மேம்பட்ட இயக்க முறைய உருவாக்க முடியுமான்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையை தற்செயலா நடக்கிற விஷயங்களோட தொகுப்பா பார்க்காம நாமளே வடிவமைச்ச ஒரு ஒரு நோக்கமுள்ள செயல்முறையா மாத்துறது. சரியா சொன்னீங்க. சரி, இதை எப்படி செய்யறது? இதை நாம 2 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். ம், முதல்ல நமக்கான அந்த பிரத்யேக இயக்க முறையை எப்படி வடிவமைக்கிறது, ம், அப்புறம் 2வதா வடிவமைச்சதை எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது. அருமை. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். ம். நமக்கான ஒரு இயக்க முறையை வடிவமைக்கிறது. ம். இதுல முதல் படி என்னவா இருக்கணும்? ஒருவேளை இலக்க நிர்ணயிக்கிறதா? சரியா சொன்னீங்க. ஆனா வெறும் இலக்கு மட்டும் இல்ல, தெளிவான இலக்கு. நீங்க எதை அடைய விரும்புறீங்கன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியணும். ஓகே. உதாரணமா, நான் இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இலக்கு. அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் குத்தையா இருக்கணும். ஆமா, அடுத்த மாசம் மீட்டிங்ல நான் பயப்படாம என் கருத்துக்களை தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய இலக்கு. இதுதான் நாம எதிர்பார்க்கிற இறுதி முடிவு அல்லது வெளியீடு. ஓகே, அப்ப இலக்கு தெளிவா இருக்கு. ஆனா அந்த இலக்கை அடைய என்ன தேவை? இங்கதான் உள்ளீடுகள், அதாவது இன்புட்ஸ் வருதா? மிகச்சரி. பலரும் இந்த இடத்துல தான் கோட்டை விட்டுறாங்க. இலக்க மட்டும் பெருசா வச்சுட்டு அதுக்கு தேவையான உள்ளீடுகளை கவனிக்காம விட்டுடுவாங்க. என்ன மாதிரி உள்ளீடுகள்? உங்க எண்ணங்கள், நீங்க படிக்கிற புத்தகம், நீங்க பார்க்கிற வீடியோக்கள், நீங்க யார் கூட நேரம் செலவிடுறீங்கன்னு எல்லாமே உள்ளீடுகள் தான். ஓ. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நல்ல உள்ளீடுகளை சேர்க்கிறத விட சில மோசமான உள்ளீடுகளை முழுமையா நீக்கிறது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. 10 ஊக்கமளிக்கிற காணொளிகளை பார்க்கறத விட உங்க மனநிலையை தொடர்ந்து பாதிக்கிற ஒரே ஒரு எதிர்மறை செய்தி சேனலை பார்க்கறத நிறுத்துறது உங்க தன்னம்பிக்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியா? ஆமா, ஏன்னா அந்த எதிர்மறை உள்ளீடு உங்க மன ஆற்றலை ஆரம்பத்திலே உறிஞ்சிடும். அதனால உங்க இலக்குக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களை பலவீனப்படுத்துற உள்ளீடுகளை அடையாளம் கண்டு அதை இரக்கமே இல்லாமல் நீக்கணும். இதுதான் முதல் மற்றும் முக்கியமான படி. அப்போ உள்ளீடுகளை தரப்படுத்துறது தான் அடித்தளம். சரி, அடுத்ததுதான் மையப்பகுதின்னு நினைக்கிறேன். பழைய தானியங்கி செயல்பாடுகளை மாத்தி புதிய விதிகளை உருவாக்குறது. நம்ம மனசோட மென்பொருளை மாத்தி எழுதுற மாதிரி. இதை எப்படி செய்யறது? இஃப் தென் விதிகள், அதாவது இப்படி நடந்தால் நான் இப்படி செய்வேன் அப்படிங்கிற கட்டளைகள் மூலமா செய்யலாம். இஃப் தென். ஆமா, இது மேலோட்டமா பார்க்க எளிமையா இருந்தாலும் இதோட சக்தி அபாரமானது. இது உங்களுக்கும் உங்க பழைய பழக்கத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குது. அந்த இடைவெளியிலலாம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்ல புரியும். அந்த மீட்டிங் விஷயத்தையே எடுத்துக்குவோமே. அருமையான உதாரணம். பழைய விதி இதுவா இருக்கலாம். ஒரு சவால் வந்தா பயந்து பின்வாங்கு. தென். ஆமா, அது தானா நடக்கும், யோசிக்கவே மாட்டோம். இப்போ புதிய விதிய நாம நனவோடு உருவாக்குறோம். மீட்டிங்ல ஒரு கடினமான கேள்வி வந்தா முதல்ல ஒரு நிமிஷம் நிறுத்தி ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விடுவேன். அப்புறம் இது ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிப்பேன். ஆஹா, இது சூப்பர். இங்க நீங்க பயத்தை முழுசா நீக்க முயற்சிக்கல. ஆனா பயம் வந்தா என்ன செய்யணும்னு ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறீங்க. அதேதான். அந்த ஒரு நொடி இடைவெளி, அந்த ஆழமான மூச்சு, அதுவே மொத்த சூழ்நிலையும் மாத்திடுது. நாம உணர்ச்சிகளுக்கு எதிர்வினையாற்றாம சூழ்நிலைக்கு பதிலளிக்க ஆரம்பிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு சின்ன விதி மாற்றம் நீங்க உங்களை பார்க்கிற விதத்தையே மாத்திடும். நீங்க இனிமே உங்க பயத்தோட கைதி இல்ல, நீங்க தான் அதை வழி நடத்துறீங்க. அருமை. இப்போ ஒரு செயல் வழிமுறைய வடிவமைச்சிட்டோம். அதுக்கான உள்ளீடுகளை சரி பண்ணிட்டோம். சக்தி வாய்ந்த இஃப் தென் விதியையும் உருவாக்கிட்டோம். ஆனா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? ஏன்னா திட்டம் போடுறது சுலபம், ஆனா அதை கடைபிடிக்கிறது தான் பெரிய சவால். உண்மைதான். இங்கதான் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவைப்படுது.
ஒரு புதிய விதியை நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அது உங்க நரம்பு மண்டலத்துல ஒரு புதிய பாதையை உருவாக்குது. நாம பழக்கம்னு சொல்றது இதுதான். ம் முதல் சில நாட்கள் அந்த புதிய விதியை நீங்க ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும். உங்க மூளை பழைய சுலபமான பாதைக்கே போக முயற்சிக்கும். இது எனக்கு நானே அனுபவிச்ச ஒரு விஷயம். காலையில எழுந்ததும் உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு புதிய விதிய உருவாக்குனேன். ஒரு வாரம் இருக்கே, அப்பா சொல்லுங்க. என் மனசு 1000 காரணம் சொல்லுச்சு அதை தவிர்க்க. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு 2 மடங்கா செஞ்சிடலான்னு ஒரே போராட்டம் தான். சரியா சொன்னீங்க. அது ஒரு இயல்பான எதிர்ப்பு. ஆனா நீங்க தொடர்ந்து அந்த போராட்டத்துல ஜெயிச்சு புதிய விதியை அமல்படுத்தும் போது ஒரு 21லிருந்து 60 நாட்களுக்குள்ள அது ஒரு தானியங்கி செயலாகவே மாறிடும். அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க யோசிக்காமலேயே காலையில எழுந்ததும் உங்க கால்கள் உடற்பயிற்சி செய்ய தயாராயிடும். பழைய பாதை மங்கி புதிய பாதை வலுப்பெற்றுவிடும். ஆனா சில சமயம் நாம உருவாக்குற புதிய விதி வேலை செய்யாம போகலாமே, எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம். அப்போ நாம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. இது தோல்வியா பார்க்கவே கூடாது. இது ஒரு தரவு, டேட்டா. டேட்டா? ஆமா, இது ஒரு பின்னூட்டம், ஃபீட்பேக். கணினி நிரல்ல பிழைகளை திருத்துற மாதிரி இது பிழை திருத்தம் மற்றும் மேம்படுத்தல், அதாவது டீபக்கிங் அண்ட் ஆப்டிமைசேஷனுக்கான ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்களே திட்டிக்காம ஒரு விஞ்ஞானி மாதிரி உங்களை ஆராயணும். ஓகே, அந்த டீபக்கிங்கை எப்படி பண்றது? உதாரணமா, மீட்டிங்ல கடினமான கேள்வி வந்ததும் நான் புது விதியை பயன்படுத்தாம மறுபடியும் பழைய மாதிரி பயந்துட்டேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன செய்யணும்? அப்போ உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கணும். ஏன் இந்த முறை புதிய விதி வேலை செய்யல? ம் ஒருவேளை பதில் இப்படி இருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு அந்த புதிய விதியை ஞாபகப்படுத்திக்கவே தோணல. பயம் அதை விட வேகமா இருந்துச்சு. சரி, இதுதான் பிழை. ஆமா. இப்போ திருத்தம் என்ன? அடுத்த முறை மீட்டிங்குக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இஃப் தென் விதியை ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி என் முன்னாடி வச்சுப்பேன். ஓ, அல்லது மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி என் போன்ல ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி அந்த விதியை மனசுக்குள்ள சொல்லி பார்ப்பேன். இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியுது. ஆனா அந்த விதிய சரியான நேரத்துல ஞாபகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவும். தோல்விய ஒரு பாடமா மாத்தி நம்ம செயல் வழிமுறைய இன்னும் வலுவாக்குறோம். அருமை. ஆமா. ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த மாதிரி சரி செய்யும் போது உங்க செயல் வழிமுறை இன்னும் கூர்மையாகவும் உங்களுக்கு பொருத்தமானதாகவும் மாறும். இதுவரைக்கும் நாம ஒரு தனிப்பட்ட பழக்கத்தை மாத்துறத பத்தி பேசணும். ஆனா வாழ்க்கை இதை விட சிக்கலானது இல்லையா? நிச்சயமா. நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, ஒரு தொழிலை உருவாக்குறது மாதிரி பெரிய இலக்குகளுக்கு ஒரே ஒரு இஃப் தென் விதி மட்டும் போதுமா? நிச்சயமா போதாது. அங்கதான் நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். பல சிறிய செயல் வழிமுறைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு பல்லடுக்கு அமைப்ப, அதாவது மல்டி லேயர்ட் சிஸ்டம்ஸை உருவாக்குறது. இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். பல்லடுக்கு அமைப்பு கேட்கவே பெரிய விஷயம் மாதிரி இருக்கே. அத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கட்டாயம். இதோட அமைப்பு ரொம்ப எளிமையானது, ஆனா அதோட விளைவு ரொம்ப சக்தி வாய்ந்தது. உதாரணத்துக்கு, உங்களுடைய ஒட்டுமொத்த மன அமைதியும் உற்பத்தி திறனையும், அதாவது ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கணும்னு ஒரு பெரிய இலக்கு இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அடுக்கு 1, அதாவது அடிப்படை. தினமும் காலையில் எழுந்ததும் 10 நிமிஷம் தியானம் செய்வது. இது ஒரு அடிப்படை செயல் வழிமுறை. இது உங்க மனசை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருது. முதல் படி. ஆமா. இப்போ அடுக்கு 2, தொடர்ச்சி. தியானம் முடிஞ்சா அந்த அமைதியான மனநிலையில அன்றைக்கு செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை மட்டும் எழுதுவது. ஓ, இது முதல் அடுக்கோட பலத்துல கட்டமைக்கப்படுது. கரெக்ட். தெளிவான மனசோட திட்டமிடும்போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ அடுக்கு 3, உயர்மட்டம். அது என்ன? அந்த 3 வேலைகளை முடிக்க முடியாத போது சுய விமர்சனம் செய்வதை விடுத்து, ஏன் முடிக்க முடியல, நாளைக்கு இதை எப்படி இன்னும் சிறப்பா செய்யலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு எழுதுறது. இது ஒரு உயர்நிலை செயல் வழிமுறை. இப்போ புரியுது. இது வெறும் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு செய்யற வரிசை இல்ல, ஒவ்வொன்றும் அடுத்தத வலுப்படுத்துது. ஆமா. தியானம் பண்றதால திட்டமிடல் சிறப்பா இருக்கு. திட்டமிடல் தெளிவா இருக்கிறதால ஒருவேளை அதை முடிக்க முடியலைனாலும் அது ஒரு தோல்வியா பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போற மனப்பக்குவம் கிடைக்குது. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு நேர்கோட்டு பாதை இல்ல, இது ஒரு வலுவூட்டும் வளையம், ஒரு ரீஎன்ஃபோர்சிங் லூப். வலுவூட்டும் வளையம். ஆமா. உங்களுடைய உயர்நிலை செயல் வழிமுறை, அதாவது தோல்வியிலிருந்து கத்துக்கிற குணம், உங்களுடைய அடிப்படை செயல் வழிமுறையே நீங்க தவற விடும்போது கூட உங்களை மறுபடியும் சுலபமா பாதைக்கு கொண்டு வந்துரும். பரவாயில்ல, இன்னைக்கு தியானம் பண்ண முடியல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா பண்ணுவேன்னு உங்களை நீங்களே மன்னிக்க கத்துக் கொடுக்கும். வாவ். இப்படி அடுக்குகளை உருவாக்கும் போது உங்க வாழ்க்கை தற்செயல் நிகழ்வுகளோட தொடுப்பா இல்லாம ஒரு நோக்கமுள்ள பயணமா மாறும்.
இந்த உரையாடல் ரொம்ப ஆழமான புரிதலை கொடுத்திருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையோட தானியங்கி செயல்பாடுகளுக்கு நம்ம அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்லவே இல்ல. நமக்கான விதிகளை நாமளே எழுதலாம். தெளிவான இலக்குகள், தரமான உள்ளீடுகள், சக்தி வாய்ந்த இஃப் தென் விதிகள் மற்றும் அதை தொடர்ந்து மேம்படுத்துற ஒரு மனநிலை. இது இருந்தா நாமளே நம்ம மனசோட சிறந்த வடிவமைப்பாளரா மாற முடியும். இதை விட அழகா இதை சொல்ல முடியாது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. போனை நோன்றதா இருக்கலாம். ம். அந்த ஒரு சின்ன செயலுக்காக நீங்க உருவாக்கக்கூடிய அந்த முதல் இஃப் தென் விதி என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன விதி மாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்க போற ஒரு பெரிய பல்லடுக்கு அமைப்போட முதல் அடுக்கா இருக்கலாம்.